could be us. So back to what I was saying. Could be us. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ அந்த பகுதியில் போய் அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்குது, அவ்வளோ உயரத்தில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம தரைப்பகுதியில் இருக்கிற நம்ம மலை உயரத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கும், அங்குள்ள செடிகள்லாம் எப்படி வளருது, அது அங்கே வளரக்கூடிய மரங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக ஒரு களப்பயணமாக இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் பகுதிக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலைப்பள்ளி எங்கே இருக்குது, எந்த நிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் நம்முடைய நெய்தல் நிலம். கடலும் கடல் சார்ந்த நிலமான இந்த நெய்தல் நிலத்தில் இருந்து மலையும் மலை சார்ந்த இடமான அந்த குறிஞ்சி நிலத்துக்கு நம்முடைய மாணவர்கள் 120 பேர் களப்பயணமாக இன்றைக்கி நாம் செல்ல போகிறோம். அங்கே போய் அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது, மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலையோடு எப்படி ஒத்து போகிறாங்க, எல்லாத்தையும் நேரடியாக பார்த்து நேரடி அனுபவம் பெறுறதுக்காக இந்த களப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மாணவர்கள் மகிழ்ச்சியாக போய் தேவையான தகவலை சேகரிச்சுட்டு வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எதுக்கு இந்த தொப்பின்னு பார்த்தீங்களா, நம்ம பசங்களாம் கண்டுபிடிக்கலாம். ஆரஞ்சு கலர் பஸ்ஸுக்கு ஆரஞ்சு கலர் தொப்பி, எல்லோ கலர் போட்டுருக்கவங்களுக்கு எல்லோ கலர் தொப்பி. அதனால தான் நம்ம ஆசிரியர் எல்லாரும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தொப்பி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வெல்கம் டு சேவியர்ஸ் டிவி. இப்போ நம்ம சேவியர் ஸ்கூலில் இருக்கோம். பஸ்ஸு வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். பசங்களாம் ஒரே குஷியாக இருக்காங்க. பஸ் வர இன்னும் எப்போண்டா வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களாம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. பாட சம்பந்தம் கொடைக்கானல் போகிறோம். அது என்ன படம் கேட்டால் சோசியல் சயின்ஸ் நிறைய கற்றுக்கிறதுக்காக நம்ம கொடைக்கானல் போகிறோம். பசங்களாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. வாங்க நம்ம பசங்க தெரிய கேட்கலாம். இந்த ஸ்கூல்லேருந்து கொடைக்கானல் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த டூரை பற்றி நல்லதாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. ஸ்கூலில் வந்து இந்த பாடத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குளிக்க எல்லா இடமும் நல்லா இருக்குது. அது இப்போ நம்ம சேவியர் ஸ்கூல் வாசலில் இருக்கோம். இப்போ மாணவர்களுக்கு இங்கே 3 ஆசிரியர்கள் நின்று டிக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பஸ் வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மாணவர்கள் மேலே இருக்காங்க.
காலை வணக்கம். மொதல் ஸ்டேட் வந்து இப்போ வந்து சில்வர் ஃபால்ஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வந்து மியூசியமில் வந்து இப்போ வந்து காலை டிஃபன் வந்து நம்ம பசங்களாம் ஒரு சேவியர் ஸ்கூல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து பாருங்கள் எல்லாரும் எப்படி பாருங்க. நிறைய விலங்கு பறவைகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு கோக்கஸ் என்ற ஒரு மலைப்பகுதிக்கு மேலே இருந்து நம்ம பேசுகிறப்போ கீழே வந்து மலைப்பகுதியில் இயற்கையாக மேலேருந்து கீழே நேரடியாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அழகாக எப்படி சொல்லவே புரியாது. அந்த அளவுக்கு அது நீட்டாக அழகாக இருக்கும். அது நீங்கள் உங்கள் கண்ணால் முடியாது. இப்போ வந்து பெயின் பார்க்லேருந்து வெளியே வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. டீ சம்சா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க ஒரே குஷியாக இருக்காங்க.